பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல. அம்மாச்சி உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மீனாக இருந்துட்டு என்னாச்சு அம்மாச்சி, வீடு வேறு சாத்திருக்கு, எத்த எங்கேயாச்சும் கோயிலுக்கு அது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ உனக்கு விஷயமே தெரியாதம்மா, அரசி கோமதி ராஜின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அம்மாச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலம்மா, அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி வந்து சொல்லிடுறாங்க. மீனாக இருந்துட்டு என்ன போலீஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக இருந்துட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, உங்களை யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணு சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் வியாபாரத்தில் கூட நேர்மையாக இருக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவனா கிடையாது. இவங்க தான் பொய் சொல்லி இவங்க பொண்ணை எங்கள் பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க படிச்சிருக்குன்னு சொன்னது எம்ஏ படிச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் வெறும் +2 மட்டும் தான் முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கள பற்றி என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாமே போய் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.